செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிற உணவு வந்து மட்டன் வறுத்தகரி மசாலா. அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, தக்காளி அதே மாதிரி பொடிசாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு. இதில் மெயினாக நம்ம சேர்க்கக்கூடிய ஐட்டம் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, முந்திரி இதெல்லாம் வறுத்து அரைச்ச மசாலா. அதோட தாளிக்க நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மட்டன் வறுத்தகரிக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் வந்து சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறது பழைய காலத்துலலாம் முழுக்க நல்லெண்ணெயில் தான் சமையலே பண்ணாங்க. இப்போ நம்ம அதிகபட்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் செய்கிற உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான உணவுகளில் நாங்கள் இதில் கொஞ்சம் நம்ம சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு உளுந்து போடுங்க. உளுந்து, சோம்பு, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். பூண்டு, இடித்த பூண்டு சிறிதளவு, கருவேப்பிலை. இது வந்து நம்ம கூடுதலாக கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிப்புலே. இது மட்டன் ஐட்டத்திலே கொஞ்சம் ரிச்சு ஃபுட்டு மாதிரி இது. தாளிப்பு செவந்த உடனே சின்ன வெங்காயம். நம்ம இது கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் நம்ம பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முழுசாகவே நம்ம எல்லாருமே அந்த மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண முடியாதவங்க பெரிய வெங்காயமும் ஒரு பீஸ் கட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பொடியாக நறுக்கி செய்கிறதுல என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குக்கிங் டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இன்னொன்று டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக கிடைக்கும். வெங்காயம் முழுசாக இருக்காது. கேஸ் கன்சம்ஷனும் உங்களுக்கு கம்மியாகும். இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினோடனே இது வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகவே வதங்கிடட்டும். இந்த மாதிரி வதங்கணுன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எப்போவுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டிங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா அதனோட ஃப்ளேவர் வந்து நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும். மிளகாய்த்தூள். நம்ம காரம் இது வந்து கொஞ்சம் காரமான உணவு தான். இருந்தாலும் நம்ம தேவையான அளவு காரம் கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகு சீரகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மிளகு சீரக விழுது அது கொஞ்சம் கூடுதலாக. மிளகாய்த்தூள் கொஞ்சம் நம்ம கம்மியாக மிதமான அளவு சேர்த்துட்டு இந்த மிளகு சீரக மசாலாவை, ஏன்னா வறுத்தகரி மசாலாவுக்கு வந்து அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் லேசாக இது இந்த மாதிரி ட்ரை ஆகும்போது லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா ரெடியாக இருக்கும். தக்காளி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்த பிறகு நம்ம மட்டனை அதோட ஆட் பண்ணி இது
இந்த மாதிரி மசாலா அதனோட நல்லா சேர்ற மாதிரி இந்த டயத்தில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். முழு அளவில் எப்போவுமே நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டம் செய்யும் பொழுதோ வெஜ் ஐட்டம் செய்யும் பொழுதோ முழு அளவில் உப்பை வந்து சேர்த்தக்கூடாது. பாதி அளவு சேர்த்துட்டு முடியும் தருவாயில் மீதம் உள்ளதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனோன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம பாயில் ஆக விடணும். இப்போ மட்டன் வறுத்தகரி மசாலா பாயில் ஆகிருக்கு. இப்போ இதோடு நம்ம ஃபைனலாக இந்த தேங்காய் விழுது, இப்போ இந்த மட்டன் வறுத்தகரி மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதோடு நம்ம தேங்காய் மசாலா விழுது கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதுவும் நம்ம தேவையான அளவு உங்களுக்கு மேக்சிமம் வந்து இந்த மட்டன் வறுத்தகரின்றது வந்து தொக்கு மாதிரி தான், கொஞ்சம் செமி கிரேவியாக தான் பண்ணால் அந்த டேஸ்ட்டு வந்து நல்ல ஒரு இதாக கிடைக்கும். ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் விழுது சேர்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாதி அளவு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மீதமுள்ள அந்த உப்பும் மிளகு ஜீரக மசாலா தேவைப்பட்டால் நெய் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கலாம். வேண்டாம்னா அது சேர்க்க தேவையில்லை. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. செட்டிநாடு உணவகத்தின் மற்றும் ஒரு நல்ல ஒரு சுவையான உணவு மட்டன் வறுத்தகரி மசாலா. இதை எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சூடான சுவையான வறுத்தகரி மசாலா. அஞ்சப்பரின் மட்டன் வறுத்தகரி மசாலா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத